Hi friends, welcome back to Nagas Kitchen. இன்னைக்கு நம்ம Nagas Kitchenல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறது டிஃபன் ரெசிபி. இந்த டிஃபன் ரெசிபி பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கலாம், நைட் டின்னருக்கு நம்ம எடுத்துக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கனா ரொம்பவே ஹெல்த்தியாவும் இருக்கும், ரொம்ப ஃபுல்ஃபில்லாவும் இருக்கும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு தான் இந்த டிஃபன் ரெசிபி பண்ண போறேன். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் டச் பண்ணிட்டு வரக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல ஆல் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட்டா வந்துடும். இந்த ரெசிபி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 1/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துட்டேன். அது நல்ல ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா கொலைய வேக வச்சு அதோட தோலை இப்ப நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தோல் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபோக் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கு இப்ப நம்ம பிடிக்காது அப்படின்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல மல்டிகிரெயின் வீட் ஃபிளார் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்ற வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டாச்சு. நல்லா மசிச்சாச்சு. ஆல்ரெடி கோதுமை மாவுல கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு அது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம மசிச்ச சக்கரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு அப்படிங்கிறது நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, அதாவது நார்ச்சத்து அதிகமாகவே இருக்குது. அதனால மலச்சிக்கல் உள்ளவங்க இது வாரத்தில் 2 டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். இந்த மாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றி இப்போ பிசைஞ்சுக்கலாம். கிழங்கு அப்படிங்கறதுனால நீங்க இது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு நினைக்க வேணாம். உருளைக்கிழங்கை விட இது ரொம்பவே கம்மியா தான் இருக்கும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ். உருளைக்கிழங்கு மாதிரி கிடையாது. அப்படியே நீங்க அந்த மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா நீங்க மாவு பிசையும் போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பூண்டு நல்லா துருவி போட்டு மாவு பிசைஞ்சிட்டீங்கன்னா அதுல பூண்டு இருக்குன்றதே பசங்களுக்கு தெரியாது. இப்ப மாவு ப்ரிப்பேர்ட் ஆயிடுச்சு. இது நல்லா இப்ப திரட்டி எடுத்துக்கலாம். மாவு பாத்தீங்கன்னா தேய்க்கும் போது கொஞ்சம் கூட நம்ம ட்ரை ஃபிளார் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கறதே இல்லை, ஒட்டவே இல்லை. அதே மாதிரி உள்ள கிழங்கு ஸ்டஃப் பண்ணி பிசைஞ்சிருக்கோம் அப்படிங்கறதும் தெரியாது. இது பாத்தீங்கன்னா 1 வயசு முடிஞ்ச குழந்தைங்களுக்கு கூட நீங்க இந்த மாதிரி சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இதுல ஒரு ஹாஃப் ஊட்டினீங்கன்னா போதும், அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆயிரும், நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம சேனல்ல நிறைய கிரேவி ரெசிபிஸும் போட்டிருக்கேன், அதனுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ஸோ டிஃப்ரெண்டான மெத்தட்ல ஒரு டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.